கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த நாளுக்காக, இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். இதனால் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி நீதிமொழிகள் 30வது அதிகாரம். அதில் 4வது 5வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகவானவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 3வது வசனம் தேவனுடைய பராக்கிரமத்தை பற்றி பேசுகிறது. வானம் இன்னைக்கு மழையை பெய்கிறது, ஆனால் தண்ணீர் மேலே நிற்குது. அது வஸ்திரங்களில் கட்டி வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். காற்றை தனது கைப்பிடிகளில் வைத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்பதற்கு இதை அடையாளமாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய குமாரனுடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் அவர் செய்து வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வசனம் எப்படிப்பட்டது என்பதை 6வது வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். தேவன் தமது வசனத்தை தமது பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு முன்பாக அந்த வசனத்தை அவர் புடமிட்டிருக்கிறார். வெள்ளியை புடமிடுகிறது போல் அந்த வசனமானது புடமிடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் சுத்த பொன்னை காட்டிலும் மேலானது, தேனிலும் தேனிலும் மதுரமானது. அதை மாற்றவே முடியாதுன்னு சொல்கிறேன். மாற்றவே முடியாது. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சொல்கிறாரு, அதுக்கு பின்னால் அந்த ப்ராமிஸ் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, இந்த வேத வசனங்கள் மனுஷர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்கள் ஒன்று என்ன செய்யலை, இதுவரை மாறவும் இல்லை, மாற்றப்படவும் இல்லை, இனிமேல் மாற்றப்பட போகிறதும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்த தேவாதி தேவன், வாக்குத்தத்தங்களினாலே தமது பிள்ளைகளை நடத்துகிற தேவன், அவரை அண்டிக் கொள்ளுகிற அந்த ஜனங்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். ஒரு பலத்த அரணாக இருக்கிறார். அவரை சூழ்ந்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நம்மால் செய்யக்கூடாதது நமக்காக செய்கிற தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். நமக்காக தேவன் தன்னுடைய வார்த்தைகளை அருளி செய்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் புடமிடப்பட்ட வார்த்தைகள். அவருடைய வார்த்தையை நம்ம நம்புவோம். அவரையே அடைக்கலமாக கொள்ளுவோம். அவர் நம்ம எப்பொழுதும் கடைசி வரை காத்துக்கொள்வார் என்பதில் சந்தேகமில்லை. இதுவரை காத்து நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை காத்து நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. அவரை அண்டிக் கொள்ளுவோம்.